இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா ஆன்லைனில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா சேல் ஆகிட்டுருக்கு அண்ட் என்னென்ன ப்ராடக்ட் எடுத்தால் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணி இப்போ சேல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து கார்மெண்ட்ஸில் இருக்கிறனால ஆல்ரெடி விமென்ஸ்க்கான டிஷர்ட்ஸு பேண்ட்ஸு பைஜாமாஸு அதே மாதிரி கிட்ஸ்லேயும் வந்து டிஷர்ட்ஸு பேண்ட்ஸு ஸ்வெட் ஷர்ட்டு ஜெயின்ஸு இந்த மாதிரிலாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் ஒரே டைமில் ஆன்லைனில் என்னால் சேல் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தேவைப்படும் எல்லா ஐட்டம்ஸும் வாங்கணும் அப்படின்னா. ஸோ நான் பர்டிகுலராக எது வந்து நல்லா ஆன்லைனில் சேல் ஆகிட்ருக்கோ அந்த ப்ராடக்டை மட்டும் எடுத்து சேல் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் வந்து இந்த ஹீலியம் 10ங்கிற ஆப் வந்து அதில் தான் வந்து நான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணேன். அது வந்து எப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு 20 சர்ச்சுக்கு வந்து ஃப்ரீ, அதுக்கு மேலே நம்ம காசு கட்டணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த ஆப்பு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃப்யூச்சரில் தனி ஒரு வீடியோவாகவே நான் போடுறேன், நான் எப்படி சர்ச் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அந்த ஆப்பில் வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கிட்ஸ் டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு மேஜராக நான் வச்சுருக்க ப்ராடக்டில் அது வந்து மேஜராக சேல் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்து கிட்ஸ் டிஷர்ட்ஸு அந்த மாதிரி வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆன்லைனில் வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக சேல் ஆகுதுன்னா ஜென்ரலாக கார்மெண்ட்ஸ்னு எடுத்துட்டாலே வந்து விமென்ஸு மென்ஸு கிட்ஸ்து எல்லாமே இன்க்ளூடட். ஸோ என்ன வெரைட்டியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா சேல். அதே மாதிரி வந்து ஹோம் அப்ளையன்சஸ்னால் சின்ன சின்ன ஐட்டங்கள்ஸ் நான் சொல்கிறேன். வீட்டில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஐட்டம்ஸ், அதே மாதிரி டெக்கார் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற சின்ன இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு கண்டெய்னரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வந்து ஓரளவுக்கு சேல் ஆகிட்டுருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். இது போக வேறு ஐட்டமும் இருக்கலாம், எனக்கு தெரியல. அதே மாதிரி என்ன ஐட்டங்கள் வந்து கொஞ்சம் இப்போ ஸ்டார்ட் அப்பாக என்ன மாதிரி ஒரு பிகினராக சின்ன அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஐட்டங்கள் நான் இப்போ சொல்ல போகிற ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன ஐட்டங்கள்னால் நட்ஸு, ஆயிலு, ஹனி, கீ, அப்புறம் இந்த ஹோம்மேடு மசாலா ஐட்டம்ஸு, சாம்பார் பவுட்ரு, ரச பவுட்ரு அந்த மாதிரி ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து பேக்டு ஃபுட்டு வீட்டில் செஞ்சு பேக் பண்ணி விற்கிற அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம். இப்போ அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸு, ஹேண்ட்மேட் சோப்ஸு. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம தனியாக ட்ரேட்மார்க் எடுக்கணும். ஜிஎஸ்டி இதுலேயும் வேணும், அந்த நான் முதல் சொன்ன அந்த ப்ராடக்ட்டுக்கும் ஜிஎஸ்டி வேணும், ப்ளஸ் இதுக்கும் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி காமன் தான் ரெண்டுக்குமே. ஆனால் ட்ரேட்மார்க்கு இதில் இந்த காஸ்மெட்டிக்ஸு சோப்பு இந்த மாதிரி ஐட்டம்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து லேப் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ப்ளஸ் அது போக இப்போ நம்ம யாராக இருந்தாலுமே வந்து இந்த சோப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு பிராண்டடில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதுலேருந்து டக்குன்னு மாறுறதுக்கு கஷ்டம். அதே மாதிரி நட்ஸு இது எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்க கடையிலேயே நமக்கு கிடைக்கும். ஸோ இதை போய் நம்ம ஆன்லைனில் ஜென்ரலாக வாங்குவாங்க, பட் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் தான் வாங்குவாங்க மற்ற இந்த ஐட்டங்கள் வாங்குற கம்பேர் பண்ணும்போது. ஸோ எடுத்தோடனே நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு சீக்கிரமாக க்ரோ ஆக கஷ்டமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோவில் வந்து நான் ஜிஎஸ்டிக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.